Hello students, நான் உங்க வனிதா மிஸ் பேசுறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது 10th maths chapter number 6 exercise 6.1 ஓட 8th sum. So 8th sum ஓட first subdivision வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if cos alpha by cos beta is equal to m and cos alpha by sin beta is equal to n, then prove that m square plus n square into cos square beta is equal to n square. So இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்க given part. நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க, எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிப்போம், எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷினில் எம்மு என்னு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணால், எம் இஸ் ஈக்குவல் டு cos alpha plus cos beta ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, m ஸ்கொயர் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா, ஏன்னா அந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் என் ஸ்கொயருக்கு அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ ஸ்கொயர் போட்டுனா உங்களுக்கு என்ன வரும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்டு த காஸ் ஸ்கொயர் பீட்டா, இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ரெண்டு டேர்மோட அடிஷன் வந்திருக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதோட அடிஷனை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஷார்ட் ட்ரிக் வந்து என்னென்னா, க்ராஸாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதே போல் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, ஸோ சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வரும், காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த நியூமரேட்டரில் உங்களுக்கு வந்து ஒரு காமன் டேர்ம் இருக்குதுன்னு தெரியுது. அந்த காமன் டேர்ம் வந்து என்னென்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம அது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை வெளியே எடுத்துடணும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை வெளியே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து என்ன வரும்னா, சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. அது ரெண்டு கேன்சல் பண்ணால், ஏன்னா இதுவும் ப்ராடக்டில் இருக்குது, இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டரில் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதோட வேல்யூ வந்து 1ன்னு நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதலாம்னா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1 பை சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 கூட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா விச் இஸ் நத்திங் பட் என் ஸ்கொயர். ஏன்னா என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஸ்கொயர் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா, சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ நான் அதனால இதை டைரெக்டாகவே என் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், இப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கிறது 8th சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது 8th சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் சிகன் தீட்டா மைனஸ் காஸ் theta is equal to y, then prove that x square y raised to the power of 2 by 3 minus x y square raised to the power of 2 by 3 is equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இருக்குது, அதே போல் நீங்கள் வந்து இந்த ரெண்டு டேர்மையும் கால்குலேட் பண்ணி அப்புறம் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் கொடுத்துருக்க ஒய்யை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் எக்ஸோட எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். எக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் காட் தீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா, காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு சொல்லுது.
அதே போல் tan தீட்டாவோட trigonometric ratio என்ன சொல்லுது tan theta is equal to sin theta by cos theta. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏம் என்னது எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறது. ஸோ cot thetaக்கு பதிலாக நம்ம cos theta by sin thetaன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் tan thetaக்கு பதிலாக sin theta by cos thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணோம், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு அப்படி செய்யும் போது என்ன வரும்னா காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகும் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வரும். சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஐடென்டிட்டி படி இதோட வேல்யூ வந்து 1. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ நம்ம இப்போ எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன வந்திருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒய்யை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஒய்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ உங்களுக்கு தெரியும் சீக்கன் தீட்டா வந்து என்னென்னா 1 பை காஸ் தீட்டா. ஸோ 1 பை காஸ் தீட்டாவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேயும் ரெண்டு டேர்ம் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, சப்ராக்ஷனும் கொடுத்துருக்காங்க நடுவில். ஸோ என்ன பண்ணலாம் ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஸோ 1 இன்ட்டு 1 வந்து உங்களுக்கு என்ன வரும் 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து உங்களுக்கு என்ன வரும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே போல் இந்த டினாமினேட்டர்ஸாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்படி வரும்போது காஸ் தீட்டா இன்ட்டு 1 வந்து உங்களுக்கு காஸ் தீட்டான்னு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒய்க்கு என்ன கிடச்சிருக்குன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. எதுக்கு நம்ம எக்ஸையும் ஒய்யும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணும்போது நம்ம சிம்பிளிஃபைடு ஆன்சராக இருந்தால் உங்கள் கேல்குலேஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸையும் ஒய்யும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க இன்னர் பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அதுக்கப்புறம் அதோட ஹோல் பவர் 2/3 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதாவது எக்ஸ் வந்து என்னது 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஆனால் இங்கே வந்து கொஸ்டினில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணால் இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க, இங்கேயும் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க, இங்கேயும் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிரும் 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு உங்களுக்கு ஒய் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டரில் ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ போத் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா டினாமினேட்டரில், ஏன்னா நியூமரேட்டரில் எல்லாமே 1 ஆகிடும். ஸோ 1 இன்ட்டு 1 வந்து 1 வரும். இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இது 1 டைம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னது 3 டைம்ஸ் ஆகிடும். அது எப்படி எழுதலாம் காஸ் கியூப் தீட்டான்னு எழுதலாம், காஸ் கியூப் தீட்டா. ஸோ உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ரைஸ் டு த பவர் ஆஃப் 2/3 ரைஸ் டு த பவர் ஆஃப் 2/3. ஸோ அதை எப்படி எழுதுவோம்னா இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் கியூப் தீட்டா ரைஸ் டு த பவர் ஆஃப் 2/3ன்னு எழுதும், 2/3ன்னு எழுதுவோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதலாம்னா இந்த 1 பை காஸ் கியூப் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா 1 பை காஸ் தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதலாம். அதுக்கப்புறம் ஒரு பவர் இருக்கும், அந்த பவர் என்னது 2/3, அதை எப்படி எழுதும். ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் காஸ் கியூப் தீட்டாவை எப்படி எழுதலாம் காஸ் தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதலாம். காஸ் கியூப் தீட்டாவை எப்படி எழுதலாம் காஸ் தீட்டா த ஹோல் கியூப். ஸோ அந்த லாஜிக் படி நம்ம வந்து என்ன எழுதிருக்கோம் 1 பை காஸ் கியூப் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த T3 கேன்சல் ஆகிடும்.
ஸோ உங்களுக்கு என்ன வரும் 1 by cos theta the whole square 1 by cos theta the whole square. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் 1 by cos square theta 1 by cos square theta. ஏன்னா 1 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 1 தான் வரும், அதனால cos theta into cos theta வந்து உங்களுக்கு cos square theta. ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா x square y raised to the power of 2 by 3 is equal to 1 by cos square theta 1 by cos square theta. அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க xy ஸ்கொயர் raised to the power of 2 by 3 xy square raised to the power of 2 by 3. So first of all நம்ம வந்து x வந்து calculate பண்ணி வச்சுக்கோம், y calculate பண்ணி வச்சுக்கோம், y square இல்லை. So y வந்து நம்ம என்ன calculate பண்ணி வச்சுக்கோன்னா y is equal to sin square theta by cos theta. Y is equal to sin square theta by cos theta. So y square வந்து என்னன்னா sin square theta by cos theta the whole square ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 2 into 2 4 வரும், அப்புறம் sin raised to the power of 4 theta by cos square theta. ஸோ y ஸ்கொயருக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு sin power 4 theta by cos square theta. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதில் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஒய் ஸ்கொயரை கண்டுபிடிச்சிப்போம். xy square is equal to, so x ஓட expression வந்து 1 by sin theta into cos theta into y square வந்து sin power 4 theta by cos square theta. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா sin power 4 theta இருக்குது நியூமரேட்டரில், இங்கே கீழே வந்து டினாமினேட்டரில் sin theta இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு sin power 3 theta வரும். ஸோ sin power 3 theta. அதே போல் இந்த cos thetaவையும் cos square thetaவையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு cos cube theta வரும். ஸோ xy ஸ்கொயர் வந்து sin cube theta by cos cube theta. ஆனால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது xy ஸ்கொயர் raised to the power of 2 by 3. ஸோ sin cube theta by cos cube theta raised to the power of 2 by 3 எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது என்ன எழுதலாம், அந்த ரெண்டு நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உங்களுக்கு என்ன பவர் இருக்குது 3 இருக்கனால அது ஹோல் பவராக எழுதிக்கோங்க. sin theta by cos theta raised to the power of 3 into 2 by 3. இந்த ரெண்டுத்துக்கும் கியூப் வந்து காமனாக இருக்கனால நான் வெளியே எடுத்துட்டேன், ஏற்கனவே பவர் வந்து 2 by 3 இருக்குது அதனால் எழுதிடுறேன். ஸோ இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த 3யும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா 3 நியூமரேட்டருக்கு இந்த 3 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா sin theta by cos theta the whole square. ஸோ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம் sin square theta by cos square theta, sin square theta by cos square theta. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா xy square raised to the power of 2 by 3 is equal to sin square theta by cos square theta, sin square theta by cos square theta. ஸோ இந்த ஆன்சரை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொஷினில் இருக்க ரெண்டு பார்ட்டையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி 1 வருதான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் raised to the power of 2 by 3. செகண்ட் பார்ட் என்னது xy ஸ்கொயர் raised to the power of 2 by 3. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 by cos square theta. செகண்ட் பார்ட்டுக்கு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா sin square theta by cos square theta. ஸோ இந்த ரெண்டு டேர்மே நீங்கள் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேம் ஆகியிருக்கு. ஸோ அதனால் காமன் டினாமினேட்டர் இருக்குங்க cos square thetaன்னு. ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்குது 1 minus sin square theta, 1 minus sin square theta. ஸோ 1 minus sin square thetaனா உங்களுக்கு தெரியும் அது வந்து cos square theta. ஸோ cos square theta by cos square thetaன்னு வந்திருக்கு. ஸோ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம். ஸோ கேன்சல் பண்ணி உங்களுக்கு வேல்யூ வந்து 1 எழுதுது. அதனால் therefore x square y 2 by 3
minus xy square 2 by 3 is equal to 1. Hence proved எழுதிடலாம் students. Hence proved எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது 8th சம்மோட செகண்ட் சப்டிஷன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது 9th சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது 9th சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if sin theta plus cos theta is equal to p and secant theta plus cosecant theta is equal to q, then true that q into p square minus 1 is equal to 2 times p. ஸோ p கொடுத்துருக்காங்க, அதே போல் q கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை ப்ரூவ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எக்ஸ்பிரஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, q கொடுத்துருக்காங்க, p ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ்பிரஷன் பார்த்தா p வந்து sin cos இருக்குது, அதே போல் qவில் பார்த்தீங்கன்னா secant அண்ட் cosecant இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே எந்த கனெக்ஷன் இல்லாத மாதிரி தோணுது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு q சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு q என்ன கொடுத்துருக்காங்க, q is equal to secant theta plus cosecant theta. ஸோ ஏன் q நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன்னா, q வந்து நான் இந்த சைன் காஸில் எழுதுனா ஸோ வந்து எனக்கு வந்து அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஸோ தட் நான் கால்குலேஷன் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே எனக்கு தெரியும் ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோ படி secant theta is equal to 1 by cos theta. secant theta is equal to 1 by cos theta. அதே போல் cosecant theta is equal to 1 by sin theta. cosecant theta is equal to 1 by sin theta. ஸோ இந்த ரெண்டு ரேஷியோவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ secant theta is equal to 1 by cos thetaன்னு எழுதுவோம். அதே போல் cosecant theta வந்து 1 by sin thetaன்னு எழுதுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் வந்து அடிஷனில் இருக்குது வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ், அதாவது cos theta sin theta. ஸோ நம்ம ஷார்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டேர்ம் கிடைக்கும்னா, sin theta plus cos theta by cos theta into sin theta. sin theta plus cos theta by cos theta into sin theta. ஸோ இதுதான் நம்மளோட q. இதுதான் நம்மளோட q. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம், q சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து p ஸ்கொயர் -1 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, p ஸ்கொயர் -1 கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ p ஸ்கொயர் -1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ p-ஓட எக்ஸ்பிரஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, sin theta ப்ளஸ் cos theta. ஸோ இதில் வந்து pக்கு வந்து sin theta ப்ளஸ் cos thetaன்னு எழுதிக்கிறேன், the whole square -1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the first term வந்து உங்களுக்கு a plus b the whole square ஃபார்மில் இருக்குது. ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. ஸோ இங்கே a வேல்யூ வந்து உங்களுக்கு sin theta, b வேல்யூ வந்து உங்களுக்கு cos theta. ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, sin square theta plus cos square theta plus 2 times sin theta cos theta -1 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா sin square theta plus cos square theta ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வந்தது, 1. ஸோ 1 plus 2 sin theta cos theta -1ன்னு எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த +1ஐயும் -1ஐயும் கேன்சல் பண்ணலாம், ஏன்னா இது ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து 0ன்னு வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 sin theta, 2 sin theta cos thetaன்னு உங்களுக்கு ஆன்சர் வருது. ஸோ இது வந்து p ஸ்கொயர் -1. இது வந்து நம்மளுக்கு என்னது, p ஸ்கொயர் -1. ஸோ இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க, இதை ஹைலைட் பண்ணிக்கும். ஸோ p ஸ்கொயர் -1 ரெடி, q ரெடி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, q இன்ட்டு p ஸ்கொயர் -1, q இன்ட்டு p ஸ்கொயர் -1. q வந்து sin theta ப்ளஸ் cos theta by cos theta into sin theta. ஸோ இங்கே வரும்போது நமக்கு டிஃபிகல்ட் ஆகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருந்தேன். p ஸ்கொயர் -1 வந்து உங்களுக்கு என்னது, 2 times sin theta cos theta.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்லையும் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது, டினாமினேட்டர்லையும் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு வரும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது P இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு தான் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் பதிலாக நம்ம என்ன எழுதலாம், Pன்னு எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா Q இன்ட்டு P² -1 நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனில் என்ன எழுதிடலான்னா ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ இப்போ நம்ம பார்த்தது 9th சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். நம்ம இப்போ பார்க்க போகிறது 9th சம்மோட செகண்ட் சப்டிவிஷன். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th சம்மோட செகண்ட் சப்டிவிஷன். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா if sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4 நம்ம prove பண்ணணும். So first of all நம்ம given எழுதிப்போம். first of all so sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta. ஸோ இந்த கிவனில் இருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சமயம் நம்ம என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஷினில் கிவனில் வந்து சைன் கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ரூவ் பண்ண வேண்டியதில் ஃபுல்லாக காசுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம இந்த சைனை காசாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் காசு இருக்குது. ஸோ அதனால் அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 டேர்மும் சைனில் இருக்குது. அதில் அஃப்கோர்ஸ் நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா sin square theta is equal to 1 minus cos square theta ன்னு trigonometry ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனால் sin தீட்டாவை நம்ம cos தீட்டான்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒன்லி sin square தீட்டாவை தான் நம்ம 1 minus cos square தீட்டான்னு எழுதலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டாவாக ஆகிடும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம வந்து 1 minus cos square தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால் பை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸோ ஆன் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get. ஸோ என்ன பண்ணால் நம்ம 2 சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்னா சைன் வந்து சைன் ஸ்கொயராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதே போல் இந்த டேர்ம் வந்து 1 + sin ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஆகும். அதே போல் ரைட் சைடு வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ எல்லா டேர்மையும் நம்ம வந்து இப்போது ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டாவை என்னென்னு எழுதலாம், 1 minus cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுத போகிறோம். அதே போல் இந்த ஸ்கொயர் டேர்முக்கு உள்ளே இருக்க டேர்மில் சைன் ஸ்கொயர் தீட்டாவை என்னென்னு எழுத போகிறோம், 1 minus cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுத போகிறோம். ஸோ 1 வந்து அப்படியே வரும், 1 + இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுத போகிறோம், 1 minus cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியிருக்கோம் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து 2 × 2 வந்து 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ cos power 4 தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த 1 + 1 வந்து 2ன்னு எழுத போகிறோம். So 1 minus cos square theta into 2 minus cos square theta the whole square is equal to cos power 4 theta ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா a minus b the whole squareன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம a minus b ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், a² + b² minus 2ab வரும். ஸோ அதில் வந்து a வேல்யூ வந்து 2, b வேல்யூ வந்து cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 minus cos ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா 2² + cos ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கேயும் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆகிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகிடும். ஸோ cos square theta the whole square minus 2 × cos square theta. ஸோ இதை வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ரைட் சைடில் என்ன இருக்குது, cos power 4 theta அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2² வேல்யூ அதே போல் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வரும், என்ன வரும், 1 minus cos square theta. ஸோ 2² வந்து என்னது 4. இப்போ இங்கே வந்து 2 × 2 வந்து 4, அதனால் cos power
4 தீட்டான்னு வந்துடும் மைனஸ் இங்கே வந்து 2 into 2 4 அப்போ அதில் வந்து என்ன வந்துடும் 4 cos square தீட்டான்னு வந்து 4 cos square theta is equal to cos power 4 theta. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரெண்டு டேர்மு ப்ராடக்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இந்த 3 டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நான் ஏரோ மார்க்கால் அப்வர்ட் ஏரோ மார்க்கால் நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 into the entire term வந்து அதே தான் வரும். ஸோ அதனால் 4 plus cos power 4 theta minus 4 cos square thetaன்னு எழுதிப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் டேர்ம் எடுத்து இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனோட எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் டவுனோட ஏரோ மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 4 வந்து மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா வந்து உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா. ஏன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் உங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு வந்து 6 தீட்டான்னு வரும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு என்னது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ என்ன பண்ணணும்னா பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும். அதே போல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ் காஸ் பவர் உங்களுக்கு என்ன வரும் 4 தீட்டா. ஏன்னா பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 4 வரும். அதே போல் 4 இன்ட்டு இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ அதனால் 4 1s are 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் பவர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது. ஸோ 4ஐ லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் சைடுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு டேர்மும் பண்ணிக்கலாம். சில டேர்ம்ஸ் வந்து சேம் ஆகியிருந்தால் அதை ஆடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்மை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, ஏன்னா இதுக்கு வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, ஸோ இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சைன் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அது ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும்போது மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதே ரைட் சைடில் வரும்போது உங்களுக்கு என்ன வரும், 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே போல் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த காஸ் பவர் 4 தீட்டாவையும் ரைட் சைடில் கொண்டு வந்துடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன வந்துடும், மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ இந்த டேர்மை ரைட் சைடில் வந்தால் ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ அது வந்து ரைட் சைடில் வந்தால் மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த காஸ் பவர் 4 தீட்டாவையும் மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டாவையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது, 8 காஸ் பவர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது உங்களுக்கு 4. ஸோ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காஸ் பவர் 6 தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் காஸ் பவர் 6 தீட்டா ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். காஸ் பவர் 6 தீட்டான்னு எழுதிக்கும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, 8 காஸ் பவர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிட்டோம். ஸோ நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் யூஸ் பண்ணி அதே போல் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்தனா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.